பவுலடிகள் ஜெபம் எப்படி தெரியுமா? அவர் சொல்கிறாரு, அவர் பவுலடிகளார் எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறார், எத்தனையோ அதிசயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா பாவிகளிலும் பிரதான பாவிங்கிறார். அவர் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அது பாவி தான், ஆனால் பாவிகள் ரொம்ப மோசமான பாவி அப்படிங்கிறார். ஏன்னா பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லி தன்னை முழுமையாக தாழ்த்துறார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் கையில் ஏசப்பா எத்தனையோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அவர் கட்சியை தூக்கி போட எத்தனையோ சுகம் இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை பாவி அப்படின்னு ஒத்துக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் பாவி அப்படின்னு ஒத்துக்கணும். என்னுடைய ஜெபத்துக்கு பதிலாக நீசப்பா என்பது கிருபையாருன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொள்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்துக்கு பேர் தான் தாழ்மையின் ஜெபம். இந்த ஜெபம் பெருமையின் ஜெபம் கிடையாது. அப்போ இதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிற காரியம், நம்ம பேசுகிற காரியம், சொல்லுகிற காரியம், தேவ சமூகத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத அப்படிங்கிறார். தேவ சமூகத்தில் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் தப்பான வார்த்தையை விட்டுறாத, பெருமையின் வார்த்தையை விட்டுறாத, கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் தாழ்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த தாழ்மையின் ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்குறாரு.